விருத்தாச்சலம் அருகே மதுபோதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க முயன்ற ஐயப்பன் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த நபர் 3 மணி நேரம் என்னை அடித்து என்ன கிழிச்சிங்க, எறும்பு கடித்தது போல் இருந்தது, இரவு முழுக்க என்னை நீங்க அடிப்பீர்கள் என்பதால் உடலுக்கு தெம்பு கொடுக்க மதுப்புட்டியும் பிரியாணியும் வாங்கி தாருங்கள் என்று காவல்துறையினரை மிரட்டும் காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அருகே பட்டறை பெரும்புதூர் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியை பயன்படுத்தும் உள்ளூர் ஊர்திகளை கட்டணமின்றி அனுமதிக்குமாறு சுமையுந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒப்பந்ததாரர்களுடன் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து கனரக ஊர்திகளை சாலையின் குறுக்கே விட்டு அவர்கள் போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் அருகே சுரைக்காய்பட்டியில் 2.5 வயது குழந்தைக்கு சூடு வைத்து அங்கன்வாடி ஊழியர் ஒருவர் கொடுமைப்படுத்திய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அங்கன்வாடி ஊழியர் செல்லம்மாள் மீது காவல் நிலையத்தில் குழந்தையின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் அரசு அனுமதியின்றி பனைமரங்களை வெட்டிய 2 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தின் கற்பக விருட்சமாக விளங்கும் பனைமரங்கள் அனுமதியின்றி வெட்டக்கூடாது என தமிழக அரசு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவில்பட்டி அருகே ராமனூத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வட்டார கல்வி அலுவலர் ஞானவேல், தலைமை ஆசிரியர் இப்ராஹிம் ஆகியோர் பட்டமளிப்பு விழா அங்கி அணிந்து சிறப்பித்தனர். அரசு பள்ளியின் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்குடன் இந்த நூதன விழாவுக்கு தலைமை ஆசிரியர் ஏற்பாடு செய்திருந்தார். சுவையான அல்வாவுக்கு பெயர் பெற்ற நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளர் மகள் கனிஷ்காவிடம் மனக்கொடை கேட்டு துன்புறுத்தியதாக கூறப்படும் புகாரில் சிறிதும் உண்மையில்லை என கனிஷ்காவின் மாமனார் யுவராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மனக்கொடையாக ₹1 கூட கேட்டதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். என்ன பார்த்து கடனை கேட்டேன், பிடிச்சேன், நான் வரதட்சணை கேட்டேன், 1.5 கோடி கேட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையான பொய். இதை அந்த இந்தியன் பேங்க்ல இன்னைக்கும் நீங்க போய் வெரிஃபை பண்ணலாம். அவங்களுக்கு இப்போ நாம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ₹5 கோடி கடன் இருக்குது. இதை யாரும் மறக்க முடியாது. இன்னைக்கும் ஜிஎஸ்டி ஆபீஸ்ல ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட் அங்க இருக்குது. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எதிர்த்தரப்பு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அதை நான் தூண்டுறேனோங்கிற மாதிரி சந்தேகம் இருந்து அவங்க இதெல்லாம் பண்றாங்களாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது.